இங்க பாரு, பழி வாங்குற எண்ணம் இருக்கிற வரைக்கும் கடைசியா கிடைக்க போறது வெறும் வெறுமைதான். ஒரு நாள் உனக்கு அது புரியும். சந்தோஷமா இருக்கு கேக்குறதுக்கு. நீ ஒன்னும் கவலைப்படாதடா, வந்து 2 பேரை நிக்க வச்சு பேசிடுவோம். பேச்சுவார்த்தைக்கு மட்டும் ஒத்து வரலைன்னா அவளை வேற மாதிரி கதையை முடிச்சு விட்டுருவோம். இந்த குடும்ப பொறுப்பு முழுக்க லக்ஷ்மி கிட்ட இருக்கு. அவ மூலியமா எல்லா பணமும் வெற்றியோட அக்கவுண்ட்டுக்கு போயிட்டு இருக்கு. இருக்காதுரி, எனக்கு வெற்றி அண்ணனை பத்தி நல்லா தெரியும். நான் இதை அம்மா கிட்ட கேட்க மாட்டேன், நேரா போய் வெற்றி அண்ணன் கிட்டயே கேக்குறேன். அத்தை, இல்லன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. உங்க வார்த்தையில தான் என் வாழ்க்கையே இருக்கு. நீங்க மட்டும் இல்லன்னு சொல்லிட்டீங்க, உங்க புள்ள இப்பவே என் கழுத்தை பிடிச்சி வெள்ள தள்ளிடுவாரு. அத்தை சொல்லுங்க அத்தை, நீங்களும் லட்சுமியும் பேசினத நான் கேட்டேன். அம்மா, இவ சொல்றது உண்மையா? அத்தை, ஆமானா ஆமான்னு சொல்லுங்க, இல்லனா இல்லனாவது சொல்லுங்க. ஏன் தயங்கிட்டு இருக்கீங்க? மா, அனுஷ்கா சொன்னது உண்மைதான்பா. டேய், நீ அவங்கிட்ட எதுவும் கேட்டுடாத என்ன? ஏமா? எந்த பிரச்சனையும் வேண்டாம்ப்பா. அம்மா, வெற்றி அண்ணன் கிட்ட கேட்காம இருந்தா அவர் பண்ண தப்ப நம்மளே ஒத்துக்கிட்ட மாதிரி தானேமா. எனக்கு வெற்றி அண்ணன் மேல நம்பிக்கை இருக்கு. ஆமாமா, தீர விசாரிச்சே தீர்ப்பு சொல்லுங்க. இது எங்க பிரச்சனை, நீ தலையிட்ட கொன்றுவேன். சக்தி, இத பத்தி நீ எதுவும் பேசவே கூடாது. அம்மா, எல்லாரும் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். என்ன பத்தியா? என்ன விஷயம்? அண்ணா, அது வந்து இந்த விஷயத்தை ஏன் இப்படி போட்டு எடுக்கிறீங்க? தேங்காய் உடைக்கிற மாதிரி பட்டு போட்டு உடைங்க. மாமா, சொத்துல பங்கு கேளுன்னு சொன்னதுலேருந்து எல்லா விஷயமும் நீங்க சொல்லிதான் லட்சுமி அக்கா செய்யறாங்களாமே. அப்படின்னு யார் சொன்னா? லக்ஷ்மி தாண்டா சொன்னா. யார்கிட்ட அப்படி சொன்னா? என்கிட்ட தாண்டா சொன்னா. அவளை என்ன பண்றேன்னு பாருங்க. லக்ஷ்மி, லக்ஷ்மி! ஒரு நிமிஷம். லக்ஷ்மி அக்கா உங்களை பத்தி தப்பா சொல்லிட்டாங்களேன்னு கோவப்படுறீங்களா, இல்ல உங்களை பத்தி உண்மையை சொல்லிட்டாங்களேன்னு கோவப்படுறீங்களா? ஏய், நான் தான் கேட்டுட்டு இருக்கேன்ல, அவரை விசாரிக்கிறதுக்கு உனக்கு என்ன அருகதா இருக்கு? தப்பு செஞ்சவங்க மேல கோவப்படுங்க, அதை விட்டுட்டு என்ன குத்தம் சொல்லாதீங்க. ஏய் அனுஷ்கா, அவ சொன்னா நீங்க எல்லாம் கேள்வி கேட்காம நம்புவீங்களா? என்ன கூப்பிட்டு நீங்களே பேசிட்டு இருக்கீங்க? நான் இருக்கணுமா இல்ல போகணுமா? ஏய், அம்மா கிட்ட என்னடி சொன்ன? நான் இப்பதான் உங்களை பாக்குறேன். அத்தை, நான் உங்ககிட்ட ஏதாவது சொன்னேனா? லக்ஷ்மி, நீ தானே என்கிட்ட. என்ன? நான் தான் உங்ககிட்ட எதுவுமே பேசலையே. ஐயோ, ஏய் நில்லு. டேய், இல்லடா வெற்றி, அவ என்கிட்ட நீதான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொன்னா. அவதான் உங்ககிட்ட வெற்றி கிட்ட எதுவும் சொல்லாதீங்கன்னு சொன்னால, நீங்க அவசரப்பட்டு எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டீங்க. அதான் மறைக்கிறா. எப்படி புருஷனை காட்டி கொடுப்பா? ஏய், எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு முடிவே பண்ணிட்டீங்களா? இருங்க இருங்க, எதுக்கு இப்ப குதிக்கிறீங்க? யார் சொன்னது உண்மைன்னு இப்ப கண்டுபிடிச்சிடலாம். 60 லட்சம் ரூபாய் உங்க அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆயிருக்குல்ல? என்ன உளர்ற? உங்க அக்கவுண்ட் டீடைல்ஸ கொடுங்க, இது உண்மையா உளறலான்னு புரிஞ்சிரும். தாராளமா பேங்க்ல போய் விசாரிச்சுக்கோங்க. இதுக்கு எதுக்கு பேங்க் வரைக்கும் போனோம்? உங்க
உங்க மொபைல கொடுங்க, பணம் கிரெடிட் ஆயிடுனா மெசேஜ் வந்திருக்கும்ல. இந்தா செக் பண்ணு. நீங்களே செக் பண்ணுங்க. பாரா. முப்பது லட்சமா 2 தடவை டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. இங்க கூட அம்மா, இத பத்தி எனக்கு தெரியாது. இந்த மெசேஜை நான் பார்க்கல. என் அக்கவுண்ட்ல இவ்வளவு பணம் இருக்கிறது எனக்கு தெரியாதுமா. மாமா, நம்புற மாதிரி ஏதாவது சொல்லுங்க மாமா. எல்லாம் அவளாலதான். அம்மா, இப்ப அவளையே சொல்ல வைக்கிறேன், இருங்க. ஒரு பயமும் இல்லாம போனை கட் பண்றாள. சம்திங் இருக்கக்கூடாது. பயம் வர வைக்கிறேன். வெளியில அவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, நீ போன்ல நோண்டிக்கிட்டு இருக்கியா? இந்த வீட்ல நடக்கிற எல்லா பிரச்சனையிலயும் நான் தலையணுமா வெற்றி? சரி, வந்து எல்லாரும் முன்னாலேயும் என் அக்கவுண்ட்ல பணம் போட்டது நீதான்னு சொல்லு. நான் ஏன் வந்து சொல்லணும்? நீதானே போட்ட. நீங்க பாத்தீங்களா? உன்னை தவிர வேற யார் செய்ய முடியும்? ஏன் மாமாவால செய்ய முடியாதா? அவரு உங்க அக்கவுண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கலாமே. ஏண்டி இப்படி எல்லாரையும் டார்ச்சர் பண்ற? யாரு யாரை டார்ச்சர் பண்றது? நீங்க எல்லாருமே சேர்ந்துதான் என்ன டார்ச்சர் பண்றீங்க. லக்ஷ்மி, எல்லார் முன்னாலேயும் நீ என்ன பலியாடாக்க பாக்குற. நான் இந்த குடும்பத்தை நேசிக்கிறேன். என் அண்ணன், தம்பி, அப்பா, அம்மா எல்லாரோட கண்ணிலையும் சந்தேகத்தை விதைச்சிராத. அவங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை தான் எனக்கு இன்னைக்கு இருக்கிற சின்ன நிம்மதி. ஏங்க இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? 60 லட்சம் ரூபாய் உங்க அக்கவுண்ட்ல இருக்குன்னா அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. நான் என்ன கேட்டுக்கிட்டு இருக்க, நீ என்ன பதில் சொல்ற? நீ என்ன வேலை பண்ணிருக்கன்னு உனக்கு தெரியுமா? பணத்தாசை புடிச்சவன், இந்த குடும்பத்தை பிரிக்க நினைக்கிறவன்னு ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை இந்த வீட்ல இருந்து வந்தாலும் அதுக்கப்புறம் என்னால இயல்பா எப்படி இருக்க முடியும்? என் குடும்பத்துல இருந்து என்ன பிரிச்சிராத. அவங்க பார்வையில என்ன கெட்டவனா மாத்திராத. ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை எங்க அம்மா கிட்ட வந்து, அத்தை நான் சொன்னதெல்லாம் பொய்ன்னு சொல்லு. நான் தான் உங்க அம்மா கிட்ட எதுவுமே சொல்லலன்னு சொன்னேன். அப்போ எங்க அம்மா பொய் சொல்றாங்கன்னு சொல்றியா? அப்ப நான் போய் சொல்றேன்னு சொல்றீங்களா? ஆமாண்டி, உன் உடம்பு முழுக்க போய். உன் மேல எனக்கு இருந்த கொஞ்சம் நெஞ்ச நம்பிக்கையும் இந்த நிமிஷத்தோட அழிஞ்சு போச்சுன்னு நினைச்சுக்கோ. உன் முகத்துல இனிமே நான் முழிக்கவே மாட்டேன். எங்க அம்மா கிட்ட என்னை எப்படி நிரூபிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். சத்தியமா சொல்றேன்டி, என் மனசு இப்ப படுற கஷ்டத்துக்கு கண்டிப்பா நீ ஒரு நாள் கண்ணீர் சிந்தி ஆகணும்.
பாவம், என்ன செய்யறதுன்னு தெரியாம என் தம்பி தவிக்கிறான் பாரு. என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்க நீங்க? வாயில்லாத பூச்சி, மனசுக்குள்ளேயே எல்லா விஷயத்தையும் போட்டு போட்டு பாரு, பாதி பைத்தியக்காரனாவே ஆயிட்டான். இந்து கிட்ட கேட்டா பிரச்சனை ஆயிடுமா? தப்பு தாமேலையோ இல்ல அருள் மேலையோ இந்து மேலையோன்னு நிமிஷத்துக்கு நிமிஷம் மனசு அப்படியே நிறமாறிக்கிட்டே இருக்கு. நாம நினைச்ச இடத்துக்கு ஏறக்குறைய முக்கால்வாசி தூரம் அவனை கூட்டிட்டு வந்தாச்சு. கரெக்டா பிளான் பண்ணி ஒரு இடத்துல நிக்க வச்சு அப்படி லேசா தள்ளி விட்டா போதும். அவனுக்கு மோட்சம், நமக்கு சொர்க்கம். அப்போ திஸ் மீனாட்சிக்குமா? ம், ம். கிடைக்கிற கேப்ல நீ இப்படி கேப்பேன்னு தெரியும். அதான் கையோட எடுத்துட்டு வந்திருக்கேன். கை உடைஞ்சிருந்தாலும் காசு நான் கரெக்டா கேட்ச் பிடிக்கிறேன். திஸ் மீனாட்சி ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கங்கம்மா. ம். வாழ்க்கையில சந்தர்ப்பம் ஒரு தடவை தான் வரும், அத தவறவே விடக்கூடாது. அப்ப கை உடைஞ்சிருச்சுன்னா விட்டு கொடுத்துட முடியுமா? அதான் கரெக்டா பிடிச்சிட்டமா. நேத்து உன் பையன் கேட்டான், கொடுத்துட்டேன். 50,000 ரூபாய் கொடுத்துருக்கேன். வேலை முழுசா முடிஞ்சதும் இன்னும் 50,000 ரூபாய் தரேன். உங்க ஊர் பக்கம் போய் மளிகை கடை வச்சு பொழைச்சுக்கோங்க. வர முடியாது. என்ன உனக்கு? வரப்போறியா இல்லையா? வரேன், போ. ஏண்டி என்ன இப்படி டார்ச்சர் பண்ற? உன்னை நைட்டு வர சொன்னா இல்லையா? என் வாழ்க்கை உனக்கு விளையாட்டா இருக்கா? த்ரில்லா இருக்க. மாட்டினா என்ன ஆகும்னு தெரியல. பி பாசிட்டிவ் சந்தோஷ். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஆனா எனக்கு எதுவும் நடக்க மாட்டேங்குது. அது நல்லதை நினைச்சாதானே நடக்கும்.
சரி எதுக்கு இந்த வாக்குவாதம்லாம் கொஞ்சம் அன்பா பேசுவோமே. ஜெனி, நான் அமைதியா போறதுனால நீ சொல்றதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டேன்னு அர்த்தம் இல்ல. எனக்கு இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுனே தெரியல ஜெனி. அதுக்கு காரணம் என் மனசாட்சி. உன்னை என் வாழ்க்கையில இருந்து இந்த வீட்டுல இருந்து துரத்துறதுக்கு எனக்கு 1000 தப்பான வழி தெரியும். ஜெனி, நான் உங்ககிட்ட ஃப்ரெண்டா தானே பழகுனேன். என்னைக்காவது ஒரு நாள் நான் உன்னை லவ் பண்றேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கேனா? ஜெனி, என்னைக்காவது ஒரே ஒரு நாள் உன்கிட்ட ஒரு தப்பான நோக்கத்தோட நடந்திருப்பனா? ஜெனி, இப்பவும் உன் கூட ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் இருக்கணும்னு தோணுது. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய அமைச்சு கொடுக்கணும்னு தோணுது. ஜெனி, இதெல்லாம் தெரியாம நீ என்ன டார்ச்சர் பண்ற ஜெனி. நீ என் வாழ்க்கையில வந்ததுல இருந்து லட்சு கூட என்னால நிம்மதியா இருக்கவே முடியல. ஏய், அவ என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கா தெரியுமா? உன் மேலையும் எவ்வளவு அக்கறை வச்சிருக்கா தெரியுமா? ஏய், உன் குழந்தைய அவ குழந்தையா நினைக்கிறா. அத புரிஞ்சுக்காம அவ வாழ்க்கையில போய் கல்லெறியணும்னு நினைக்கிறியே, எப்படி உனக்கு மனசு வருது? நீயா புரிஞ்சுப்பன்னு நினைச்ச, ஆனா புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியல. நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். எனக்கு அப்படியே மண்டையெல்லாம் வெடிச்சு போற மாதிரி இருக்கு. ஜெனி, நான் வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையை என்ன வாழ விட ஜெனி, ப்ளீஸ். இவ்ளோதானா இல்ல இன்னும் இருக்கா? எல்லாத்தையும் சொல்லி முடிங்க. உங்க பக்கம் இருந்து பார்த்தா உங்க பக்கம் இருக்கிற நியாயம் மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். நீங்க என்ன ஃப்ரெண்டா மட்டும் தான் பாத்தீங்க, என்ன தப்பான நோக்கத்துல பார்க்கவே இல்லைன்னு வாய் கூசாம சொல்றீங்களே. தப்பான நோக்கம் இல்லனா என்கிட்ட இப்படி தப்பா நடந்துக்க முடிஞ்சது? என் வாழ்க்கையை அழிச்சிட்டு எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல, தண்ணி அடிச்சிருந்தேன்னு கூலா சொல்லிட்டு கிளம்பிட்டீங்க. கல்யாணம் ஆகாம ஒரு பொண்ணு குழந்தைய பெத்துக்கிட்டா இந்த சமூகத்துல அவ மேல என்ன பார்வை இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? நான் எவ்வளவு அவமானப்பட்டிருப்பேன். எத்தனை கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம காது பொத்திக்கிட்டு அந்த இடத்தை கடந்து போயிருப்பேன். பொண்ணும் திங்கிற கழுகு மாதிரி என் உடம்பையும் உணர்வையும் குத்தி கிழிக்கிற எத்தனை பார்வைக்கு பயந்து பயந்து நடந்திருப்பேன். ஒரு பொண்ணு உங்களை ஏமாத்திட்டு போனா, இல்ல இல்ல ரொம்ப தன்மையா உன்னை விரும்பலன்னு சொல்லிட்டு போனா கூட ஆசிட் பாட்டிலோட தேடிட்டு போய் அவ மூஞ்சில அடிக்கிறீங்கல்ல. உங்களால ஏமாத்தப்பட்ட பொண்ணுங்களா பதிலுக்கு என்ன செய்யணும்? நாங்களும் ஆசிட் பாட்டில் எடுக்கணுமா? எங்களை நீங்க பாக்குற பார்வைக்கு ஆசிட் அடிக்க ஆரம்பிச்சாலே ஒவ்வொரு பொண்ணும் தினம் தினம் 4 லிட்டர் ஆசிட் பாட்டில் எடுக்க வேண்டியிருக்கும். இங்க ஒருத்த மூஞ்சி ஒழுங்கா இருக்காது. லேவிட், அது நமக்கு தேவையில்லை, விடுங்க. ஏன் பிரச்சனைக்கு வர உங்க பக்கத்து நியாயத்தை உணர்ந்து நான் அமைதியா போகணும்னா என் பக்கம் இருக்க நியாயத்துக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? என் குழந்தைக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இல்ல, நீ என்ன குழப்பற. இங்க பாரு, நான் உங்ககிட்ட சொல்ல வந்தது வேற, ஆனா இப்ப பேசிட்டு இருக்கிறது வேற. ஜெனி, நடந்தது எல்லாத்தையும் மறந்துடுவோம். இப்போ உனக்கு என்ன வேணும்? சரி, எல்லாத்தையும் மறந்துடுறேன். இப்ப எனக்கு இன்னொரு பெண் குழந்தை வேணும், உங்க மூலமா. உனக்கு அறிவு இருக்கா? கத்தாத சந்தோஷ், அக்கில் முடிச்சுக்க போறான். சீரியஸாவே கேக்குறேன், உனக்கு என்ன வேணும்? நீங்க என்ன கொஞ்சம் அன்பா கட்டிப்பிடிக்க முடியுமா? டைம் ஆகுது சந்தோஷ், சீக்கிரம் என்ன கட்டிப்பிடிங்க. இந்த கோவெல்லாம் சரியாயிடும். வாங்க. அது இந்த ஜென்மத்துல நடக்காது. போடி.